பயப்படாதே பலன்கள் பயப்படாதே, பயப்படாதே திடர்கள் பயப்படாதே. இயேசு வெற்றி சிறந்தார், நம் இயேசு வெற்றி சிறந்தார். இயேசு உலகத்தை ஜெயித்தார், நம் இயேசு சாத்தானை ஜெயித்தார். நம் இயேசு வெற்றி சிறந்தார், நம் இயேசு வெற்றி சிறந்தார். அதனால கூட நம்ம அந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமான சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு பகுதியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நாளில் கூட பயப்படாதேங்கள் உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்ற இதில் பயப்படாதேங்கள் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பயப்படாதேங்கள் என்று சொல்வது அந்த வேத புத்தகத்தில் ஒரு வருடத்துக்கு தேவையான பயப்படாதேங்கிற வார்த்தை இருக்குது, 360 நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வேத ஆராய்ச்சியாளர்கள். ஆனால் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்த்து பயப்படாதேன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா மனிதனை பார்த்து சொல்கிறார், பயப்படாதீங்க. நிறைய சூழ்நிலைகளில் நிறைய இடங்களில் தேவன் மனிதர்களை பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறார். அப்போது நாம் பயப்படாமல் இருக்கணும்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நம்மை விட பலசாலியான ஒருவர் நம்மோடு இருக்கும்போது நம்ம எந்த காரியத்துக்கும் பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். உலக பிரகாரமான ஒரு சப்போர்ட்டு நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பல மணி சப்போர்ட் இருக்குது, இல்லைன்னா நமக்கு ஒரு டாக்டர், குடும்ப டாக்டர் இருக்கிறாரு அப்படின்னு இருக்க பட்சத்தில் கூட சில பேர் என்ன செய்வாங்கன்னா பயப்படாமல் தான் இருப்பாங்க. ஆனால் அதை விட மேலான ஒரு மருத்துவர், அதை விட மேலான ஒரு ஃபைனான்சியர், அதை விட மேலான ஒரு நிர்வாகி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்மளை பார்த்து சொல்கிறார், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 திரியேக தேவன் நம்மோடு இருக்கிறபடினால நாம் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாமல் இருக்கும்படியாக கர்த்தர் நம்ம கற்றுக்கொடுக்கிறார். நம்மை பயப்படுத்தும் காரியங்கள் எது இருந்தாலும் சரி, அதையெல்லாம் விட்டுட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை பாதுகாத்து பயப்படாமல் இருக்க செய்வார். பயப்படுகிற சூழ்நிலைகளை நம்ம விட்டு எடுத்து போடுவோம். ஆளோருக்குள்ளே நாம் திடமல்லதாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இருப்போம். நிச்சயமாகவே நாம் பயப்படாமல் இருக்க முடியும். ஆமென்.